யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கடந்த மாதத்திலிருந்து இந்த புதிய மாதத்துக்குள்ள எங்களை கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த டிசம்பர் 1ஆம் தேதி ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒன்று கூடி உம்மை துதிக்கும்படி நீர் எங்களுக்கு கொடுத்த ஒரு ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா ஆண்டுகளும் நாங்கள் தவறாமல் இந்த டிசம்பர் 1ஆம் தேதி ஒன்று கூடி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அதே போல இந்த ஆண்டும் ஆண்டவரே ஓய்வு நாளிலே ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்த மாதமாக, பாதுகாப்பு நிறைந்த மாதமாக, எல்லாவற்றிலும் சுகமும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நாங்கள் பெற்றுக்கொள்கிற ஒரு மாதமாக வரப்போகிற ஆண்டிலும் நீர் எங்க கூட இருந்து எங்களை வழி நடத்த போகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தடைகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உடைத்தப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே நீரே பொறுப்பெடுத்து நடத்துங்க. ஆண்டவரே, யூ டேக் கண்ட்ரோல் லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காத்தீரே என்னை கருத்தாக, வலுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வலுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக, கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவேன். எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தீர்த்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தீர்த்தீரே. அல்லல்யாவும் மறுத்தீரே, அலைந்த என்னையும் மீட்டீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம், உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும். நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவேன்.
துதிக்கிறோம். அண்ணலே உந்தன் அருளாலே துதித்திடுவேன் துதித்திடுவேன். அண்ணலே உந்தன் அருளாலே மன்னா எமக்கும் நீர்தானே, மன்னா எமக்கும் நீர்தானே என்னாலுமே. சொல்லுங்க, தீயோ நம்புக தீயோ நம்புக தாக்காதே. ஆமாண்டவரே, இதனால துதிக்கிறோம். தேவா நீர் ஒன்று சேவா காலே அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அல்லும் பகலும் நித்தியமாய், அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உம்மையே துதித்திடுவேன். துதியே துதியே துதித்திடுவேன். காலின் மணி போல் காத்திரே உம்மை துதியே துதியே. அண்ணலே உந்தன் அருளாலே நன்றி சொல்லுங்க ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் எங்களை கண்மணியை போல நீங்க பாத்தீங்க ஆண்டவரே.
அதற்காக உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து நினைத்து ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்துல இருந்து உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீ செய்த நன்மைகளுக்காக, உம்முடைய சிறகுகளின் நிழலிலே எங்களை மூடினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 11 மாதங்கள் ஆண்டவரே, நான் எவ்வளவு ஃபாஸ்டா போனதுன்னு எங்களுக்கு தெரியல, அவ்வளவு ஃபாஸ்டா போயிடுச்சு. ஆனா இந்த 11 மாதங்கள் எங்களை கண்ணன்மணியை போல, எங்களை மட்டும் இல்ல, எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் நீர் கண்ணன்மணியை போல பாதுகாத்த ஆண்டவரே. எங்களை நீர் வழி நடத்தினீர், எங்க சபை குடும்பத்தை நீர் வழி நடத்தினீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு துதிக்கிறோம், உண்மைக்கு வணங்குறோம் ஆண்டவரே. உம் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் உம்முடைய நாமம் ஆண்டவரே. எல்லா நாமம் உரைக்கும் ஆண்டவரே. நீரே தேவன், நீரே மெய்யான தேவன் என்று எல்லோரும் சொல்லத்தக்கதாக உம்முடைய கிரியைகள் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தின் ஆழத்துல இருந்து நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆத்மாவை நீர் பாதுகாத்தீரப்பா, எங்களுடைய சரீரத்தை நீர் பாதுகாத்தீர் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் நீர் எங்களை வழி நடத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்க இருதயத்தின் ஆழத்துல இருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த டிசம்பர் மாதம், இந்த 12வது மாதத்துக்குள்ள எங்களை நீர் கொண்டு வந்தீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளும் நசினாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உடைத்து அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தினாதன். இன்றைய தினமகிலும் ஒருமித்து கூடவும் நாமம் தந்தனின் கிருபைக்காக. இன்றைய தினமகிலும் ஒருமித்து தந்தனின் கிருபைக்காக, தந்தனின் கிருபைக்காக உமக்கென் இத்தனை மகத்துவம் இல்ல, இத்தனை மகத்துவம் தாகவே. எத்தனை மாதயவு, எத்தனை மாதயவு என் கிருபை எத்தனை ஆச்சம். ஆமாண்டவரே, இந்த 11 மாதங்கள் நீங்க கொண்டு வந்தது எங்களுக்கு எவ்வளவு ஆச்சரியம்.
செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடி யாத்திர நாமத்தின் ஆதரவு. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் தேவனின் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. ஆனாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். நாதி தேவன் மரண வாழ்க்கை சொல்லுங்க. அழுகை நிறைந்த ஆண்டவரே, நீ நீரூற்றாய் மாற்ற போறீர். அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை சொல்லுங்க. மரண ஆனாதி தேவனோ நடைக்கலம், நித்திய நாதி தேவனோ நடைக்கலம். மரண வாழ்க்கை வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அன்பால். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும் சஞ்சல தவிப்பும் ஒழிப்போம். Come on, say. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். நாதி தேவனும் அடைக்கலமே, அவன் நித்திய எங்களும் ஆதாரமே. டிசம்பர் மாதத்துக்கு கொண்டு வந்தீங்க, கைகளை பிடித்து வந்தீர். டிசம்பர் மாதத்துக்கு கொண்டு வந்தீரே, கைகளை பிடித்து வந்தீர். உங்க வல கரத்தால் எங்களை பாதுகாத்து இம்மட்டும் எங்களை நடத்தினவர். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரிந்தம் நம்மை நடத்திடுவார். நாதி தேவன் அடைக்கலமே. கிருபை மேகமோ எங்களோடு அனுப்பி எங்களை காப்பாற்றினீர். கிருபை மேகத்தால் எங்களை மூடி எங்களை பாதுகாத்தீரே. செங்கடல்களை கடக்க செய்து எங்களுக்கு முன்னடந்த தேவன் நீர். செங்கடல்களை கடக்க செய்து எங்களுக்கு முன்னடந்த தேவன் நீர்.
Who is this Lord? Who is this Lord? He is the wonderful. He is so wonderful, wonderful. He is my oh Lord. You are mine, oh Lord. You are mine, and you are everything. You are mine, oh Lord. You are mine, oh Lord. You are mine, and you are everything. This wonderful God has redeemed me and delivered me from every sickness, from every trouble. He delivered and brought me here. He brought me out of the miry clay, and now I'm okay. In the Devan, in the Mul. Come on, sing. Marana Pariyandam, Marana Pariyandam, Marana Pariyandam. Nadi Devanun Adikalame, Avan Nithiyapu Engalun Adagame. Nadi Devanun Adikalame. ஜீவனுள்ள தேவன் நீங்கதானே, என்னை நேசிக்கும் இரட்சகரும் நீங்கதானே, உம்மையே நான் தொழுது கொள்வேன். I'll worship thy holy name and I say to you, the Lord, my God, you brought me out of the miry clay. உம்முடைய பரிசுத்த நாமத்தை நான் தொழுது கொள்வேன். ஆண்டவராகிய தேவன், உம்மிடத்துல நான் சொல்லுவேன், நீர் என்னை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த தேவன். Yes, you have redeemed me. நீர் என்னை மீட்ட தேவன். You have delivered me. நீர் என்னை விடுவித்த தேவன். From the miry clay. இந்த உளையான சேற்றிலிருந்து. How precious is your name. எவ்வளவு உயர்வு ஆனது உம்முடைய I நாமம். just lift your holy name. உம்முடைய பரிசுத்த நாமத்தை நான் I உயர்த்துகிறேன். thank thee for everything what you have done in my life. என் வாழ்க்கையில நீ செய்த எல்லாவற்றுக்காகவும் உமக்கு நான் நன்றி I thank thee சொல்லுகிறேன். with all my heart. என் முழு இருதயத்தோடு உமக்கு நன்றி You are செலுத்துகிறேன். inside me and your spirit inside me. நீர் எனக்குள்ளும் உம்முடைய ஆவி எனக்குள்ளும் இருக்கிறார். And your word is written in my forehead. உம்முடைய வார்த்தை என்னுடைய நெற்றியில You are so எழுதப்பட்டிருக்கிறது. great and wonderful to me, O Lord. ஆண்டவராகிய தேவனே, நீர் எனக்கு ரொம்ப விலையேற பெற்றவராய் இருக்கிறீர். O Lord my God, when I in awesome wonder consider all the works thy hand hath made, I see the stars, I hear the rolling thunder. See the universe displayed. Then sings my soul, sings my soul. 12 மாசம் நம்மை கண்ணின் மணியை போல 12வது மாசத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். How great thou art! How great thou art! Oh, Ramana Kanya Andronia Shahaha Andronia. How great thou art! And through the woods and forest glades I wander and see the brook sing sweetly in the trees. Oh, when I look down from lofty mountain grandeur, my God, how great thou art! Sings my soul,
Let us feel the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். How great thou art. நீர் எவ்வளவு பெரியவர். ஆண்டவருடைய பிரசன்னம். We can feel the presence of the Holy Spirit. And through the woods and forest glades I wander, and hear the brook sing sweetly in the trees. So once again. And I look down and the proclaim, my God, how great thou art. Soul, my Savior God, Oh, hallelujah. how great thou art. How great thou art. How great thou art. The Lord will make you see wonders. தேவன் உங்களை அதிசயங்களை காணும்படி செய்வார். People who have really had been eager to hear the word of God. மெய்யாகவே தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு தாகத்தோட வந்த ஜனங்களுக்கு You should have the thirst. அந்த தாகம் நமக்குள்ள இருக்க வேண்டும். Oh Lord, send me your word. என் ஆண்டவரே நீர் உம்முடைய வார்த்தை எனக்கு அனுப்புங்க. Let me and my family get delivered from your through your word. நீர் உம்முடைய வார்த்தை அனுப்பும் போது நானும் என் குடும்பமும் விடுதலையாவோம். There are so many people they're calling into you. எத்தனையோ ஜனங்களும் நாமத்தை நோக்கி கூப்பிட்டு கொண்டு Calling இருக்கிறார்கள். your name and calling you, oh Lord. உம் நாமத்தையும் உம்மையும் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. You're so ஆண்டவரே gracious and wonderful. நீர் மகா இரக்கமும் உருக்கமும் நிறைந்த தேவன். You're so gracious and wonderful. நீங்க மகா உருக்கமும் இரக்கமும் நிறைந்த தேவன். The prayers of the saints are traveling wherever we go. பரிசுத்தவான்களின் ஜெபங்கள் நம்ம எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் நம்ம கூட வருகிறது. The prayers of the saints travel with us wherever we go. பரிசுத்தவான்களின் ஜெபமானது நம்ம எங்கெல்லாம் போறோமோ நம்மோட வருகிறதா இருக்கிறது. Because it supports us when we are about to fall. ஏனென்றால் விழுகின்ற நேரத்திலே அந்த ஜெபம் நம்மை தாங்குகின்றதாக இருக்கிறது. It tries to support you and me. அது உங்களையும் என்னையும் தாங்கிக் கொள்ளுகிறதாக இருக்கிறது. I'm coming from a very good family. நான் ஒரு நல்ல ஒரு குடும்பத்திலிருந்து வருகிறேன். And my mother and dad, they are very good prayer warriors. என்னுடைய அப்பாவும் அம்மாவும் நல்ல ஒரு ஜெப வீரர்கள். And my dad, he expired in 2015. என்னுடைய அப்பா 2015ஆம் ஆண்டிலே மரிச்சு போனாங்க. And my mom, she expired some years back. என்னுடைய அம்மா கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இறந்து போனாங்க. And I heard my daughter saying to me என் பொண்ணு என்கிட்ட சொல்றத நான் கேட்டேன். that we don't have such good people now to pray for us. என் பொண்ணு என்கிட்ட என்ன சொன்னானா, டாடி இப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி ஜெபத்துல தாங்குறவங்க யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. At the time I said, yes Maggie. அப்போ நான் சொன்னேன், ஆமா ஆமா உண்மைதான் என்று And சொன்னேன். this week when I was sleeping, நான் இந்த வாரம் நான் தூங்கிக் கொண்டிருக்கும் போது I heard a voice saying to me, ஒரு சத்தம் என்கிட்ட பேசுகிறதை நான் கேட்டேன். I heard a voice speaking inside my heart. என் இருதயத்துல ஒரு சத்தம் வருகிறதை A நான் gentle கேட்டேன். voice speaking. ஒரு மெல்லிய சத்தத்தை நான் கேட்டேன். Do you think your father, mother might have passed away?
நீ நினைக்கலாம் உன்னுடைய அப்பாவும் அம்மாவும் மரிச்சு போயிட்டாங்கன்னு. But you should know one thing, their prayers have not died. ஆனா ஒரு காரியத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய ஜெபம் மரிக்கவில்லை. It shall be with you till the end of your days. அது நீ இருக்கின்ற நாள் வரைக்கும் உன்னோட இருக்கிறதாக இருக்கிறது. It will be upon your children and children's children all the days of their life. உன்மேலும் உன் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் அந்த ஜெபமானது அவர்களுடைய நீடித்த நாட்கள் வரைக்கும் இருக்கும். You know, which has been prayed when my dad and mom were alive. என்னுடைய அப்பாவும் அம்மாவும் உயிரோட இருக்கும்போது அவர்கள் செய்த ஜெபம், they had to die because the days have come and they are old. They had to die. அவங்க அவங்களுடைய நாள் ஆனது மரிக்கின்ற நேரம் வந்தபடியினாலே அவர்கள் மரித்து போனார்கள், They வயதாகி didn't மரித்து die in போனார்கள். a half age. In fullness they died. அவர்கள் பாதி வயசுல மரிக்கல, But பரிபூரணத்திலே the மரித்தார்கள். prayer is still alive. ஆனா அவர்களுடைய ஜெபமோ இன்னும் ஜீவனோட இருக்கிறது. Then when I heard this voice, I said, "Oh Lord, you're so great. நான் இந்த சத்தம் எனக்கு கேட்டும்போது நான் ஆண்டவரிடத்துல சொன்னேன், ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரியவர். You are here to tell me that the prayers of the saints are still alive." நீங்க என்கிட்ட என்ன சொல்றீங்க? பரிசுத்தவான்களின் ஜெபம் இன்னும் ஜீவனோட இருக்கிறது. So this December month, இந்த டிசம்பர் மாதத்திலே for this the Lord has started speaking through you and me. ஆண்டவராகிய தேவன் உங்க கூட என் கூடயும் பேச ஆரம்பித்து Don't worry விட்டார். about anything. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. Don't focus your eyes in something what you don't need. உங்களுக்கு தேவையில்லாத காரியத்தை உங்களுடைய கண்கள் ஏறெடுத்து பார்க்க Don't விடாதீங்க. focus in something which you do not need. உங்களுக்கு தேவையில்லாத காரியத்திலே நீங்கள் நோக்கமா இல்லாமல் Don't இருங்கள். focus your eyes in the things which is not necessary for you. உங்களுக்கு தேவையில்லாத காரியங்களை உங்களுடைய கண்கள் Just look unto நோக்காதபடி பார்த்து the கொள்ளுங்கள். hills from whence the help cometh. உங்களுக்கு ஒத்தாசை வரும்படி பர்வதங்களை நோக்கி பாருங்க, எங்க இருந்து உங்களுக்கு Because ஒத்தாசை வருமோ. The Lord shall deliver, heal and bless you from his heights. ஏனென்றால் அவர் பர்வதத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய தேவைகளை அவர் சந்திப்பார். Greater is he that's in me than greater is in the world. இந்த உலகத்திலே இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். You know, for past so many years, I think we had definitely come to the feet of the Lord as a church this December 1st. கடந்த ஆண்டுகள் கொஞ்ச ஆண்டுகளாக நம்ம இந்த டிசம்பர் 1ஆம் தேதி சபையாக ஒன்று கூடி ஆண்டவருடைய பாதத்துக்கு நேராக நாம் வந்து கொண்டிருக்கிறோம். It's definitely from 2015. அது 2015ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து நம்ம செய்து Before கொண்டிருக்கிறோம். that we could have not. I did not know. I cannot remember. அதற்கு முன்னாடி எனக்கு நம்ம கூடி இருப்போம், ஆனா எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. But from 2015, ஆனா 2015ஆம் ஆண்டிலிருந்து I'm sure it's nearly 2024. 2024ஆம் ஆண்டு வரைக்கும். How many years can you say? For the past 9 years, கடந்த 9 ஆண்டுகளாக the Lord has not made us miss this December 1st. இந்த டிசம்பர் 1ஆம் தேதியிலே ஆண்டவர் அவரை துதிக்கும்படி நம்மை கொண்டு வந்திருக்கிறார். The flying miracles of the Lord shall be waiting near your house to come inside your house. உங்க வீட்டுக்கு அருகிலே பறந்து வருகிற அதிசயங்கள் உங்க வீட்டுக்குள்ளே வரும்படி காத்து கொண்டிருக்கிறது. It is very near to your door அது உங்க to வாசப்படியில enter ரொம்ப பக்கத்துல inside இருக்கு. your house. உங்க வீட்டுக்குள்ளே To நுழைவதற்கு, enter inside your house. உங்க வீட்டுக்குள்ளே நுழைவதற்காக Don't see the drizzling rain because it is a blessing for you and me. நம் சுற்றி வருகிற மலையை பார்க்காதீங்க, அது உங்களுக்கும் எனக்கும் ஒரு In ஆசீர்வாதமாக இருக்கிறது. every drop of this rain on December 1st is a rain of blessing. இந்த டிசம்பர் 1ஆம் தேதி விழுகின்ற ஒவ்வொரு மலை துளிகளும் நம் ஆசீர்வாதத்தின் மலை துளிகள். It will come and it will touch you. அது உங்களை வந்து தொடும். And you can feel the power of God. நீங்க ஆண்டவருடைய வல்லமை உணர முடியும். Because I have, we have practiced and we have seen this in our life. ஏன்னா இது எங்க வாழ்க்கையில நாங்க பார்த்திருக்கிறோம். If you are able to feel the drizzle of the rain in your body,
உங்க சரீரத்திலே மலை துளிகளை உங்களால உணர முடிகிறது என்றால் don't hesitate, because it is a blessing from the Lord on this December 1st. அதை தவிர்க்காதீங்க, ஏன்னா இது ஆண்டவரிடத்திலிருந்து And it வருகிற is the ஆசீர்வாதமாக power of இருக்கிறது. God which will turn your life upside down. உங்க வாழ்க்கையவே தலைகீழா மாற்றி போடுகிற ஆண்டவருடைய வல்லமையாக Might இது be இருக்கிறது. you are in a situation like, you have fallen down, just like this. You're face down. You're fallen down. தலைகீழா விழுந்திருக்கிறத போல ஒரு சூழ்நிலையில உங்க வாழ்க்கை இப்பொழுது காணப்படலாம். You're fallen down. Your face is seeing the earth. நீங்க தலைகீழாக உங்க தலை கீழே பூமிக்கு நேராக இருக்கிறத போல நீங்க சரிந்து விழுந்து உங்களுடைய வாழ்க்கை காணப்படலாம். That's what you are. You might be now. நீங்க இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். God is going to come and hold your hand. ஆனால் உங்களுடைய ஆண்டவர் உங்க பக்கத்துல வந்து உங்க கரத்தை And பிடித்து, He's going to hold your right hand உங்க வலது கரத்தை பிடித்து and say to you, my dear son, daughter, உங்ககிட்ட வந்து சொல்ல போறார், என்னுடைய அன்பான மகனே, என்னுடைய அன்பான மகளே, hold my hand. என் கரத்தை பிடித்துக்கொள். My grace is sufficient for you. என் கிருபை உனக்கு போதும். It can do wonders in your life. அது உன் வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய முடியும். Every drop from the Lord shall be a healing process in your body. ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு துளியும் உன் சரீரத்திலே You might have seen சுகமானது வரப்போகிறது. You might have seen many showers. நிறைய விதமான மலைகளை நீங்க பார்த்திருக்கீங்க. மலை துளிகளை நீங்க There பார்த்திருக்கலாம். might be many showers. நிறைய விதமான மலை துளிகள் But this இருக்கலாம். shower, if it's going to touch you, ஆனா இந்த மலை துளிகள் உங்களை தொடும்போது the blessing touch of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதம் நிறைந்த if தொடுதல் it comes and touch a body, அது உங்க சரீரத்தை வந்து தொடும்போது it's like the old lady going and touching the cloth of Jesus Christ, அது எப்படியாக இருக்கும்னா, ஒரு ஸ்திரீ அந்த இயேசு கிறிஸ்துவின் டிரெஸ்ஸை the garment பிடிச்சாங்கல்ல, of Jesus, இயேசு கிறிஸ்துவின் the டிரெஸ்ஸை robe of பிடிக்கும்போது Jesus, you shall feel the presence, and you shall say in your heart, He touched me. He touched me. The joy that filled my soul. எனக்குள் ஏதோ ஒன்று நடந்ததை நான் உணர்ந்தேன். அவர் என்னை தொட்ட நீதான். He's touching you, my dear daughter, my dear son. He's touching you. Come on, say. என்னுடைய அன்பான மகனே, என்னுடைய அன்பான மகளே, அவர் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார். Just say all to Jesus, I surrender. இதை மட்டும் சொல்லுங்க. Sing. All to Jesus, I surrender. All to Him I freely give. burning pleasures. I surrender all to Thee, my blessed Savior. I surrender all. Come on, say. I surrender All to Thee, my blessed Savior. all to Thee, my blessed Savior. I surrender. Come on, sing, Maggie. All
Savior. I surrender all. You shall be blessed by the Lord your God Almighty. உங்களுடைய ஆண்டவராகிய தேவனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். No witchcraft or no evil power will be able to overcome you in the name of our Lord and Savior Jesus Christ. எந்த ஒரு சூன்யமாக இருந்தாலும், எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும், எந்த தீய சக்தியாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மேற்கொள்ள Because முடியாது. we have the authority to break every evil power through the name of Jesus ஏனென்றால் Christ. இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே எல்லா விதமான தீயான சக்திகளையும் உடைக்கிற ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு Let us கொடுத்திருக்கிறார். all focus in Christ, through Christ, by Christ, so that we might be delivered and we might receive the power of the Holy Spirit. அதனால் நம்மளுடைய நோக்கம் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள்ளாகவும் கிறிஸ்துவின் மூலமாகவும் கிறிஸ்துவுக்குள்ளாகவும் நாம் வைக்கும் போது ஆண்டவருடைய விடுதலையானது நாம் பெற்றுக்கொள்ளும்படி நாம் உணர்வோம். And December 1st is a day where we receive the blessings and the protection for 2025. இந்த டிசம்பர் 1ஆம் தேதியிலே 2025ஆம் ஆண்டுக்கான ஆசீர்வாதங்களையும் 2025ஆம் ஆண்டுக்கான பாதுகாப்பையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். I do not know why. எனக்கு ஏன் I've தெரியாது, seen this all these years. இத்தனை ஆண்டுகளாக நான் இதை பார்த்து I've seen கொண்டிருக்கிறேன். the power of God and the word of God speaking to us. ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவருடைய வல்லமையும் நம்ம கூட பேசுகிறதை நான் Every December உணர்ந்திருக்கிறேன். 1st, I've seen the power of God coming and touching us and saying to us the protection word for 2025, was the next coming year. எல்லா டிசம்பர் 1ஆம் தேதி ஆராதனையும் ஆண்டவருடைய வார்த்தையானது நமக்கு நேராக வந்து இந்த வரப்போகிற ஆண்டுக்கான பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுக்கிறதாக And இருக்கிறது. I see every blocks and every evil powers being broken on that particular day. இந்த குறிப்பிட்ட நாளிலே எல்லா விதமான சாத்தானின் வல்லமைகளையும் அவன் வைத்திருக்கிற தடைகளும் உடைக்கப்படுகிறதை நான் The Lord பார்க்கிறேன். has already, He has got many blessings in hold just for you and me. ஆண்டவர் ஏற்கனவே முன்கூட்டியே எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நமக்கு தயாராக வைத்திருக்கிறார். He's got it in hold. அதை அவர் பிடித்து It வைத்திருக்கிறார். is like inside the bank account. ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிறது போல் அவர் And வைத்திருக்கிறார். now the process is on, and the Lord shall clear it and sanction the things what you need. இப்போது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான அந்த செய்முறைகளை தேவன் தொடங்கிவிட்டார். From the heavenly bank, the Lord has sanctioned what you need, and your sanction is been fulfilled, and you shall receive it very soon. அவர் வைத்திருக்கிற அந்த பரலோக பேங்க்ல இருந்து உங்களுடைய தேவைகளை அவர் சாங்ஷன் பண்ணிட்டாரு. உங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்கும்படி அந்த செய்முறையை அவர் தொடங்கிவிட்டார். Many people already always they're worried about money. ஆனா நிறைய ஜனங்கள் பணத்தை பற்றியே கவலைப்பட்டு What is கொண்டிருக்கிறாங்க. money? What is money? இந்த பணமானது என்ன இருக்கிறது, என்ன கொடுக்க போகிறது? I heard a song when I was very young. நான் சின்ன வயதுல இருக்கும்போது ஒரு பாடல் இப்படியாக நான் கேட்டிருக்கிறேன். Money, is that so funny? It's a rich man's world. அப்படின்னா என்ன அர்த்தம்? பணம் என்ன பணம், அது ஒரு பணக்காரனுடைய சொத்து அப்படின்ட்டு பாடுறது. ஆனா ஒன்றே இல்லை அதுல. There's nothing in it. அதுல ஒண்ணுமே It's not கிடையாது. going to give you anything. அது உங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்க It's போறது a rich man's world. அது ஒரு You ஐஸ்வர்யவானுடைய know what is உலகம். the richest what we have in Christ? ஆனா கிறிஸ்துவுக்குள் நம்ம வைத்திருக்கிற ஐஸ்வர்யம் என்னது? To serve Him and to work for Him. அவருக்காக சேவை செய்வதும் What is அவருக்காக money ஊழியம் going to செய்வதும். do? You might try to enjoy the world. That's all waste. பணம் கொடுக்கிறதுல உலகத்தின் இச்சைகளை நம்ம அனுபவிக்கலாம். ஆனா அது எல்லாமே All ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் All கிடையாது. waste. எல்லாமே ஒன்றுத்துக்குமே They'll all be பிரயோஜனம் of இல்ல. waste. அது எல்லாமே They'll all be of பிரயோஜனமற்றவைகள். waste. Nothing is going to come with you. அது எதுவுமே உங்க கூட வரப்போகிறது அல்ல. Nothing is going to come with you, but whatever you have done good is going to come to you. ஆனா நீங்க செய்த நன்மைகள் உங்களை தொடர்ந்து This வரும். particular year, இந்த குறிப்பிட்ட ஆண்டிலே the Lord is saying to you, தேவன் உங்களிடத்துல சொல்லுகிறார். can you read Psalms 30 and verse 11?
சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுப்போம். Can you read it? அது யாராச்சும் படிக்கிறீங்களா? You turned my mourning into dancing. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற You பண்ணினீர். have removed my sackcloth and clothed me with joy. என் இரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை What is a இடைக்கட்டினீர். sackcloth? What does the sackcloth mean? இரட்டை. இரட்டை என்றால் என்ன அர்த்தம்? தமிழ்ல கோணி பை என்று சொல்வாங்க. இங்கிலீஷ்ல That's a sackcloth sackcloth, இருக்கு. a waistcloth, sackclothனா வந்து a backcloth. அது வந்து ஒரு கோணி பை மாதிரி. It's been used to make made to pack rice and other things. அரிசி இல்ல மற்றவைகளை அதுல And வைக்கிறதுக்காக this அது Christmas பயன்படுது. season, will you be wearing a sackcloth? இந்த கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு நீங்க வந்து கோணி பையில தான் Dress I போடுவீங்களா? think you might try to dress the beautiest of the dress, which is good for you. ஆனா நம்ம என்ன நினைப்போம், நம்ம ரொம்ப அழகா இருக்கிற Dress நம்ம போட்டுக்கொள்ள வேண்டும் என்று. But particular this year, ஆனா the இந்த Lord is ஆண்டிலே குறிப்பிட்ட again வகையாக speaking. I have already told you, don't be fast. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் இதை உணர்த்தி கொண்டிருக்கிறார். நீங்க உபவாசம் இருப்பது அவசியமில்லை. But if you are going to fast even today, உபவாசம் இன்னைக்கு இருக்கிறீங்கன்னா then you are not doing the will of the Lord. நீங்க ஆண்டவருடைய சித்தத்தை செய்யவில்லை என்பதுதான். Because the Lord has turned away your sackcloth. ஏன்னா தேவன் நமக்கு என்ன வார்த்தை கொடுக்கிறார்? உன் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற He has பண்ணியிருக்கிறேன். clothed you with joy. இரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் உங்களை So, இடைக்கட்டி if இருக்கிறார். the Lord has clothed me with joy, why should I wear sackcloth and why should I fast? தேவன் எனக்கு மகிழ்ச்சி என்னும் Dress போட்டுக்கோன்னு எனக்கு கொடுத்திருக்கும் போது நான் ஏன் வந்து ஒரு கோணி பைய போட்டுட்டு ஒரு சோகமா இருக்கணும் என்று Why நினைக்கணும்? are you like this? ஏன் இப்படி இருக்கிறீங்க? Why are you like this? So you don't believe, you don't have faith in Christ. இப்படி இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்னா ஆண்டவருடைய வார்த்தையும் இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் இல்லாமல் இருக்கிறத He போல has இருக்கிறீங்க. turned your mourning into dancing. ஆனா தேவன் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார்? உன் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணியிருக்கிறேன். மாற பண்ணினி பண்ணுவேன் என்று சொல்ல. I will do. He is not telling I will do. I'm going to do. He has done. பண்ண போறேன், இனிமேல் பண்ணுவேன்னு சொல்லல. There was a ஏற்கனவே lady in the பண்ணிட்டேன். Bible her name was Hannah. வேத புஸ்தகத்துல இப்படியாக ஒரு சகோதரி, ஒரு ஸ்திரீ இருந்தாங்க. அவங்களுடைய பெயர் அன்னாள். ஹானா. So this Hannah did not have any children. இந்த அன்னாளுக்கு பிள்ளைகள் கிடையாது. But her husband had another wife who had children. அவங்களுடைய கணவனுக்கு இன்னொரு மனைவி இருந்தாங்க. அந்த மனைவிக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். So but she did not have children. ஆனா அந்த கணவனுடைய இந்த மனைவியா இருக்கிற அன்னாளுக்கோ பிள்ளைகள் So கிடையாது. she used to fast, cry. பிள்ளை இல்லாத இருக்கிறனால அவங்க அழுது அழுது உபவாசம் இருந்து So ஜெபித்துக் one day she கொண்டிருந்தார்கள். was inside the temple of the Lord and she was crying to the Lord. ஒரு நாளிலே தேவனுடைய ஆலயத்துல உள்ளே இருந்து அழுது ஆண்டவரிடத்துல ஜெபித்துக் And கொண்டிருந்தாங்க. the priest there in the temple of the Lord thought this lady is drunk and she's come inside the temple of God and she's drunk and speaking something. அப்போ அந்த தேவனுடைய ஆலயத்துல இருந்த அந்த ஆசாரி என்ன சொன்னாங்கன்னா, இவங்க வந்து குடித்திருக்கிறாங்க, இவங்க குடிச்சிட்டு இருக்கிறாங்க போல, அதனாலதான் இப்படி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க என்று And சொன்னார்கள். he came near and asked, what do you want? அப்பொழுது அவர் வந்து அன்னாள் இடத்துல கிட்ட வந்து கேட்டாங்க, ஏன் இப்படி பண்ற, என்ன வேணும் உனக்கு என்று. So she said, I don't have a child. I don't have children. அப்பொழுது அவங்க சொன்னாங்க, எனக்கு பிள்ளைகள் கிடையாது. You know what the priest said? அப்பொழுது அவர் என்ன The Lord சொன்னார்? is saying, தேவன் இப்படியாக சொல்லுகிறார், go. The Lord has heard your prayer. நீ போ, தேவன் உன்னுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். You know what's written in the Bible? வேதத்துல என்ன எழுதி இருக்கிறது? And after that, Hannah did not cry. அதற்கு பிறகு அன்னாள் அழவில்லை. After that, Hannah did not cry. அந்த வார்த்தையை கேட்ட பிறகு அன்னாள் அழவில்லை. Because that word was taking away the sackcloth and the Lord filled the word. That was the joy on Hannah. அந்த வார்த்தையை அவள் கேட்டும் பொழுது இரட்டையை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் அந்த வார்த்தையானது அவளை நிரப்பிற்று. So it's written in the Bible, after that she did not cry. வேதத்தில் இப்படிதான் எழுதி இருக்கிறது, அதற்கு பிறகு அன்னாள் அழவில்லை, But after புலம்பவில்லை. the Lord has given you a word,
you still cry. ஆனா நீங்களோ தேவன் உங்களுக்கு வார்த்தையை கொடுத்து விட்டார், ஆனா இன்னும் அழுது You still, கொண்டிருக்கிறீங்க. you're in the crying process. இன்னும் அழுகிற ஒரு You're காரியத்தை not come out of that, and the Lord has said you to come out of it. அந்த அழுகையும் புலம்பலையும் நிறுத்தாமல், ஆனா ஆண்டவர் உங்களை The Lord has already said to you that I have done it and I have clothed you with joy. தேவன் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார், உன் புலம்பலை ஆனந்த களிப்பாக So when மாற you come to the பண்ணியிருக்கிறேன். church, and when the Lord says some word, okay, very good, oh happy, and you forget again, you start crying. சபைக்கு வரீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேக்குறீங்க, அந்த வார்த்தையை கேட்டு உற்சாகப்பட்டு சரி அவ்வளவுதான் நம்மளுக்கு வார்த்தை கிடைச்சிருச்சுன்னு சொல்றீங்க, ஆனா வீட்டுக்கு போற வழியில திரும்ப மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறீங்க. Satan is a cunning person who tries to make you cry. சாத்தான் ரொம்ப தந்திரமானவன், அவன் எப்படியாச்சும் உங்களை அழும்படியும் Don't புலம்பும்படியும் cry, வைக்கிறான். because the Lord has, ordained you and covered you with joy. ஆனா தேவன் என்ன சொல்லி இருக்கிறார், அவருடைய வார்த்தையை So he has நம்புங்க. removed the sackcloth, he has removed the fasting, he has removed the sackcloth. Sackcloth, why do they wear sackcloth? அந்த நாட்டில ஏன் கோணி பையில உட்காருவாங்க, கோணிப்பை போட்டுட்டு உட்காருவாங்க, கோணி பை சாம்பல் போட்டுட்டு உட்காருவாங்க. உட்காருவாங்க சாம்பல்ல. They'll sit in the ashes சாம்பல்ல போட்டுட்டு கோணி பைய போட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. to fast and pray to the Lord. ஆண்டவரிடத்துல உபவாசம் செய்து You know, ஜெபிக்கும்படி. that's what happened in Nineveh. நினிவே பட்டணத்துல அப்படிதான் நடந்தது. Lord said to Jonah, go to Nineveh and say to them that this place, Nineveh, will be totally destroyed in 40 days. யோனாவிடத்துல தேவன் இப்படியாக நினிவே பட்டணத்தை போய் எச்சரித்து சொல்லும்படி சொன்னார். இந்த மாதிரி 40 நாளுக்குள்ள உங்களுடைய பட்டணமானது முழுமையாக அழிக்கப்படும் என்று. And Jonah did not say, if you pray, the Lord shall hear. ஆனா யோனா அங்க போய் சொல்லும் போது, அந்த ஜனங்களிடத்துல பேசும்போது, நீங்க ஜெபித்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார் He என்று never எல்லாம் said சொல்லல. that. அவர் அப்படி சொல்லல. He wanted Nineveh to be destroyed because when he saw the sins in Nineveh. அந்த நினிவே பட்டணத்துல இருக்கிற பாவங்களை பார்க்கும்போது அந்த நினிவே பட்டணம் அழிய வேண்டும் என்றுதான் இவரும் நினைத்தார், யோனாவும். And Jonah said, you shall be destroyed in 40 days. அப்பொழுது யோனா சொன்னார், 40 நாள்ல நீ அழிக்கப்படுவாய் என்று. That's the word of the Lord. இது ஆண்டவருடைய வார்த்தை And என்று. he went and sat in a place to see Nineveh getting destroyed in 40 days. அங்க இருந்து புறப்பட்டு அந்த நினிவே பட்டணம் அழிகிறதை பார்ப்பதற்காக கொஞ்சம் தூரத்துல போய் அவர் உட்கார்ந்து காத்து கொண்டிருந்தார். Waiting on the 40th day. அந்த 40 நாள் எப்போ வரும், அந்த பட்டணம் எப்போ அழியும் என்று காத்து கொண்டிருந்தார். And the Lord, what happened? The king said, who knows? Let us all fast and pray. Put sackcloth and sit in the ashes. Do not even make your animals eat. Let us all sit and pray to the Lord, and the Lord shall hear our prayer. Who knows? He might hear our prayer. யோனா போய் அந்த நினிவே பட்டணத்துல இருக்கிற ஜனங்களை எச்சரித்து பேசும்போது, அந்த நினிவே பட்டணத்தின் ராஜா என்ன பண்ணாரு, சரி நம்ம இப்படியாக நம்ம ஊர் ஒன்னாக சேர்ந்து நம்ம என்ன பண்ணலாம், 40 நாள் சாம்பல்ல யாருக்கு போட்டு. தெரியும், கர்த்தர் ஒருவேளை நம்முடைய ஜெபத்தை கேட்டு மனம் இறங்கி நம்மை அழிக்காமல் இருந்தாலும் இருக்கலாம் அல்லவா, நாம் உபவாசம் இருப்போம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. உபவாசம் இருந்து அவங்க ஆடு மாடுகளுக்கு கூட எதுவுமே அவங்க கொடுக்கல அந்த 40 நாள்ல. So what happened? The Lord did not destroy Nineveh. அதே போல தேவன் அந்த பட்டணத்தை அழிக்கவில்லை. And Jonah got very angry. யோனாக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. He got fierce, eyes all red. ரொம்ப கோபம் அதிகமாக இருந்தது. You told me to say, and I said. நீங்க தான் என்ன போய் சொன்னீங்க, அப்ப நானும் போய் சொன்னேன். And what, Lord, why did you do that? அப்புறம் ஏன் ஆண்டவரே இப்படியாக நீங்க செஞ்சீங்க? The Lord said. அப்பொழுது தேவன் சொன்னார். And you know what Jonah said? I know about you. யோனா ஆண்டவரிடத்துல சொன்னார், எனக்கு தெரியும் ஆண்டவரே உங்களை பத்தி. You are a God of mercy and grace. நீங்க இரக்கமும் மன உருக்கமும் நிறைந்த தேவன். You will say and you will not do it. நீங்க சொல்லுவீங்க, ஆனா நீங்க அதை செய்ய மாட்டீங்க. Because you are a God of mercy and grace. ஏனென்றால் நீங்க இரக்கமும் மன So only உருக்கமும் when you நிறைந்த said தேவன். need to go to Nineveh, I went to Tarshish. இதனால் தான் நீ நினிவே பட்டணத்துக்கு போய் அந்த ஜனங்களை எச்சரித்து வா என்று சொல்லும்போது நான் அங்க போகாம தர்ஷீஷுக்கு போனேன். That's why I went to Tarshish. அதனால தான் நான் தர்ஷீஷ் But பட்டணத்துக்கு you made போனேன். me come again and said to me to go and talk to Nineveh. ஆனா மறுபடியும் நீங்க அங்க இருந்து என்ன கொண்டு வந்து நினிவே போய் பேசு என்று சொன்னீங்க. So I spoke and nothing happened. அதே போல நான் போய் I know சொன்னேன், you, நான் Lord. ஒண்ணுமே I know you, நடக்கல. Lord. எனக்கு தெரியும் ஆண்டவரே And நீங்க the இப்படி Lord தான் said, பண்ணுவீங்க. oh Jonah,
There's so many lakhs and lakhs of prayer people crying unto me. Do you think I will not hear the prayer? அப்பொழுது ஆண்டவர் யோனாவிடத்துல சொன்னார், இத்தனை ஜனங்கள் என்கிட்ட ஜெபித்து அழுது கேட்கும் போது உங்களுடைய ஜெபத்தை நான் கேட்காமல் இருப்பேனோ? So he is a God of great mercy and grace. அவர் மன உருக்கமும் இரக்கமும் And he says to you today, இந்நாளிலே அவர் உங்ககிட்ட he says to our சொல்கிறார், church, அவர் நம்ம சபைக்கு remove சொல்கிறார், your sackcloth, உன் ரெட்டை களைத்து போடு, remove your fasting, உன் உபவாசத்தை களைத்து போடு, remove your sackcloth, உன் ரெட்டை களைத்து போடு, remove your fasting. உன் உபவாசத்தை களைத்து This போடு. is not the day for you to fast. நீ உபவாசம் இருக்க வேண்டிய நாள் இது This is அல்ல. the day of you being in joy. நீ மகிழ்ச்சியோடும் The சந்தோஷத்தோடும் Lord has இருக்கிற நாள். turned your captivity. ஏன்னா தேவன் உன்னுடைய The Lord புலம்பலை has healed ஆனந்த your களிப்பாக land. மாற்றி இருக்கிறார். The Lord has healed your land. உன்னுடைய தேசத்தை கர்த்தர் சுகப்படுத்தினார். Amen. The Lord has come in mercy upon you and your family. தேவன் இரக்கமும் மன உருக்கத்துடன் உங்க குடும்பத்துக்கிட்ட வந்திருக்கிறார். Don't worry. அதனால நீ கவலைப்படாத. The Lord has removed your sackcloth. தேவன் உன் ரெட்டையை களைத்து Your போட்டிருக்கிறார். sickness is removed. உன்னுடைய வியாதிகள் அகற்றப்பட்டு விட்டது. Your impurity உன்னுடைய அசுத்தங்கள் நீக்கப்பட்டது. And the Lord has made you pure. தேவன் உன்னை பரிசுத்தமாக Pure மாற்றி in இருக்கிறார். heart. உன் இருதயத்திலே Singing to the பரிசுத்தம். Lord. ஆண்டவரை நோக்கி பாரு. பாரம் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள்ளத்தை. Come on, sing. பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தீரும் சுத்த ஜோதியே, ஆரம்பியே இவ்வேளையில் ஆரம்பியே இவ்வேளையில் சுத்தம் வீடும் சுத்த ஜோதியே, சுத்தம் வீடும் சுத்த ஜோதியே, வீரம்பா அசுத்தம் யாவும் போகுமே. தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ? Slight increase. சப்பாவி நானையா Come on, sing. அலங்கோலத்தை பாரும் தந்தையை கோலத்தை மனந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். மாதத்திலிருந்து கர்த்தர் நம்மில் அடுக்கடுக்காக கிருபைகளை வைப்பார். இந்த மாதத்திலிருந்து கர்த்தர் நம்மில் அடுக்கடுக்காக கிருபைகளை
மேய்ப்பான். எதை குறித்தும் நீ பயப்படாதே, எதை குறித்தும் நீ கலங்காதே, எதை குறித்தும் படாதே, எதை குறித்தும் சத்தம் வீரம். Oh, thank you, Lord. அசுத்தம் யாவும் போகுமே. சபாவினாரையா சபாவினாரையா. Hallelujah. See, one thing I just wanted to say to you. ஒரு காரியத்தை நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். You know why we have come so far to worship the Lord? இத்தனை தூரம் கடந்து நம்ம ஏன் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும்படி The Lord has வந்திருக்கிறோம்? given us a place a little far. கொஞ்சம் தூரமா தான் ஆண்டவர் நமக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார். So He did not give a place very near to our house. நம்ம வீட்டு பக்கத்திலேயே இருக்கிற ஒரு இடம் நமக்கு கிடைக்கல. If you are, led by the Lord, நீங்கள் ஆண்டவரால் வழி நடத்தப்படுவீர்கள் even if it என்றார். is a far place, you will not murmur, ரொம்ப தூரமான இடமாக இருந்தாலும் நீங்க புலம்ப மாட்டீங்க. because the grace of the Lord shall be upon you, and the mercies of the Lord shall be upon you, and the blessings of the Lord shall be upon you from Zion. ஏனென்றால் சியோனிலிருந்து தேவனுடைய இரக்கங்களும், சியோனிலிருந்து தேவனுடைய கிருபைகளும், சியோனிலிருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களும் நமக்கு வருகிறதாக I இருக்கிறது. see many people speaking all bad things. I see many people. நிறைய பேர் நிறைய காரியங்களை பேசி இருக்கிறதை நான் கேட்டிருக்கிறேன். And do you think that the Lord is not in the church very near to you? உங்க பக்கத்துல இருக்கிற சபையில தேவன் இல்லையா என்று கேட்டிருக்கிறாங்க. But you know what you should have said? அதற்கு நீங்க என்ன சொல்லி இருக்கணும் Yes, என்றால், there is a church near and the Lord is also there. ஆமா எங்க வீட்டு பக்கத்துல சபை இருக்கு, அந்த சபையில தேவனும் இருக்கிறார். But the Lord has not blessed me in this church. The Lord has given me a church for me by Him. இந்த பக்கத்துல இருக்கிற சபையை ஆண்டவர் எனக்கு கொடுக்கல, ஆண்டவரே எனக்காக ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். So I will go to the place where I shall receive every kind of blessing and protection. எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் எல்லா விதமான பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு Don't சபைக்கு நான் hear போவேன். the people who talk nonsense. தேவையில்லாத காரியங்களை பேசுகிற ஜனங்களுடைய வார்த்தைகளை நீங்க கேட்காதீங்க. The people who speak nonsense, they'll be stuck in nonsense. தேவையில்லாத காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிற ஜனங்கள் தேவையில்லாத காரியங்களை They will get அகற்றப்படுவார்கள், stuck. அதிலே அகப்படுவார்கள். Be careful, your children should never talk like this. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க, உங்க பிள்ளைங்க இப்படி பேசாம இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்க. If they speak like this, the grace of God shall move away from them. இப்படி அவங்க பேசினாங்கன்னா ஆண்டவருடைய கிருபையானது அவங்க கிட்ட இருந்து வெளியே போகும். Because it's written in the Bible, the Lord shall bless you from Zion. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை எப்படியாக எழுதி இருக்கிறது, சியோனிலிருந்து தேவன் உங்களை You've been ஆசீர்வதிப்பார். brought up here and you've been called here and you've been anointed here because this is your Zion. நீங்க இங்கதான் வளர்ந்தீங்க, இங்கதான் ஞானஸ்தானம் எடுத்தீங்க, இங்கதான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்க, அதனால் இதுதான் Don't உங்களுக்கு சியோன். See that Satan will say to you, it's too far. சாத்தா அவங்க கிட்ட வந்து சொல்லுவான், அது ரொம்ப தூரமா இருக்கே. The rain will come and you'll get drenched and மழை you'll வரும், fall down. அவ்வளவுதான், நீ நனைஞ்சு கீழே விழுந்துருவ. That's the work of the devil. இது சாத்தானுடைய செயல். Devil will speak all kinds of rubbish. சாத்தா எப்பவுமே இப்படிதான் He பேசிக்கொண்டே does இருப்பான். not want you to be blessed. நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள He wants you to be கூடாதபடிக்கு அவன் cursed. நிறைய தடைகளை கொண்டு வருவான். He wants you to be நீ cursed சபிக்கப்படுகிறது தான் அவனுடைய விருப்பம். because he wants you to be cursed somehow.
எப்படியாச்சும் உன்னை சாபத்துக்குள்ள தள்ளணும் But என்பதுதான் the அவனுடைய Lord விருப்பம். wants you to be blessed. ஆனா தேவனோ நீ ஆசீர்வாதமாக இருக்கணும் என்று So he says, விரும்புகிறார். oh my son, my daughter, அவர் don't சொல்லுகிறார், என் hear, மகனே என் மகளே, don't hear the word of the evil one. தீயானவனுடைய வார்த்தைக்கு நீ I செவி kept கொடுக்காதே. you precious blessings. நான் உனக்கு விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன். You will definitely receive it. அதை நீ நிச்சயமாக பெற்றுக் And கொள்ளுவாய். these people will see the blessings what has come upon you. உன் மேல வந்திருக்கிற ஆசீர்வாதங்களை இந்த ஜனங்கள் பார்ப்பார்கள். And I said to you, I know and I know and I know. நான் உங்ககிட்ட சொல்லுகிறேன், எனக்கு தெரியும், நிச்சயமாக தெரியும், கண்டிப்பாக தெரியும். You know what? People who are leaving their own church and going to the church nearby, ஜனங்கள் அவங்க சொந்த சபையை விட்டுட்டு பக்கத்துல இருக்க சபைக்கு போறவங்க, they will not have the fullness of life. அவங்களுடைய ஜீவனுள்ள நாட்களின் முழுமையை அவங்க பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். Many people will die off. நிறைய பேர் பாத்தீங்கன்னா பாதி வயசுல மரிச்சு போவாங்க. I've seen it even in our church. நான் நம்ம சபையில கூட Children பார்த்திருக்கிறேன். also died. பிள்ளைகள் கூட மரித்து போனதை Because they பார்த்திருக்கிறேன். did not come to the place where the Lord has ordained them. ஏன்னா ஆண்டவர் அவங்களுக்காக வைத்திருக்கிற இடத்துல And they அவங்க might வராம, think they are very safe in the place very near to the house. அவங்க நினைக்கலாம் நம்ம வீட்டு பக்கத்துல தானே, ரொம்ப பத்திரமா போயிட்டு வரலாம் என்று. Everything will be like okay in the starting. ஆரம்பத்துல எல்லாம் நல்லா போறது மாதிரி தான் இருக்கும். One day something will fall on you on the head. ஒரு நாளில் ஏதோ ஒண்ணு நம்ம தலையில வந்து விழுகிறதாக இருக்கும். I'm not saying this to bring fear, but it is. உங்களுக்குள்ள பயத்தை கொண்டு வருவதற்காக நான் இதை சொல்லல. ஆனா இது If I don't tell, that's very very wrong. நான் இப்படியாக சொல்லலைன்னா அது என் மேல இருக்கிற Don't தவறாக serve to இருக்கும். masters. இரண்டு எஜமானங்களுக்கு சேவை Don't செய்யாதீர்கள். serve to masters. இரண்டு எஜமானங்களுக்கு நீங்க The சேவை anointing செய்யாதீர்கள். will not be poured through two masters. அந்த இரண்டு எஜமான்கள் இருந்து நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள Paul முடியாது. the apostle is speaking in the Bible. Go and see in the Bible and see. பவுல் அப்போஸ்தலர் வேத புத்தகத்தில் இப்படியாக பேசுகிறார். You might take for yourself many pastors, many teachers. நீங்க உங்களுக்கு என்ன நிறைய பாஸ்டரையும் உங்களுக்கு என்ன நிறைய Go inside the போதகர்களையும் Bible and எடுத்துக்கொள்ளலாம். ஆனா பைபிளை படிச்சு பாருங்க. I have begotten you in Christ. நானும் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக பெற்றேன். Paul the apostle is speaking 2000 years back. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பவுல் 2000 years அப்போஸ்தலர் back பேசுகிறார். itself this happened. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த When மாதிரி you எல்லாம் open the cell, நடந்திருக்கு. everything will look beautiful. நீங்க போனை திறந்து பார்க்கும்போது எல்லாம் அழகா இருக்கிற மாதிரி Every இருக்கும். word you think it is for you. எல்லா வார்த்தையும் உங்களுக்கான But the வார்த்தை என்று Lord shall நினைப்பீங்க. speak from where He has anointed you. ஆனா தேவன் நீங்க எங்க இருந்து அபிஷேகம் பண்ணப்பட்டீங்களோ அங்க இருந்து From உங்களுக்கு பேசுவார். The pastor the Lord has given to you. உங்களுக்காக கொடுத்திருக்கிற போதகர் மூலமாக உங்களுக்கு You பேசுவார். have not chosen him. நீங்க அவரை தெரிந்து கொள்ளல. It's written, I have chosen you. நானே உங்களை நான் தெரிந்து கொண்டேன். The word of God says, you have not chosen me, நீங்க என்ன தெரிந்து கொள்ளல, but I have chosen you. நான் உங்களை தெரிந்து கொண்டேன். Amen. ஆமென். நான் உம்மை முன்னினைக்கவே இல்லை, நீரேதான் என்னை நினைத்தீர். நான் உம்மை முன்னினைக்கவே இல்லை, நீரேதான் என்னை நினைத்தீர். நான் உம்மை Come on, sing. நான் உம்மை தேடவுமே இல்லை, நீரேதான் பாவியை தேவா ஆலோசனைகள் எனக்கு அருமையானவைகள், மேலே இரக்கங்கள் என்றென்றும் நிலை அவைகள். அழிவுக்கு நேராய் நான் போனேன், உம்மை மறந்து வாழ்ந்திருந்தேன். அழிவுக்கு நேராய் நான் போனேன், உம்மை மறந்து நான் வாழ்ந்தேன்.
நீரோ என்னை தெரிந்து கொண்டதீனால், நீரோ என்னை தெரிந்து கொண்டதீனால், இன்று நான் சந்தோஷமாகிறேன். எனக்கு அருமையானவைகள் என்றென்றும் நினைப்பவைகள், ஆலோசனைகள். Hallelujah. So today I'm telling you, the Lord has removed your sackcloth. நாளிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் உங்க ரத்தை களைத்து போட்டு இருக்கிறார். Yes, clothed you with joy. உங்களை மகிழ்ச்சி என்னும் கட்டினால் கட்டி If the இருக்கிறார். Lord has clothed you with joy, தேவன் உங்களை மகிழ்ச்சி என்னும் கட்டினால் கட்டும்போது, according to His word, the peace has already entered your house. அவருடைய வார்த்தையின்படி அவருடைய சமாதானமானது ஏற்கனவே உங்க வீட்டுக்குள்ள So வந்தது. when the peace has entered your house, அந்த சமாதானம் உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச போது, all fights and all this things have gone out of your house. எல்லா சண்டைகளும் எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்க வீட்ல இருந்து வெளியே வந்தது. And the Lord says, joy has entered your house means தேவன் சொல்லுவார் என்றால் மகிழ்ச்சி உன் வீட்டுக்குள்ள நுழைந்தது என்று. sickness has gone out of your house. அங்க சுகவீனத்துக்கு வியாதிக்கும் இடமே இல்லை. The sickness have gone out of your body. உங்க வியாதியானது உங்க சரீரத்துல இருந்து வெளியே போனது. See, the word is so powerful and it starts speaking now to you. அவருடைய வார்த்தை ரொம்ப வல்லமையான வார்த்தை. அந்த வார்த்தை உங்க கூட இப்ப பேசிக் கொண்டிருக்கிறார். The Lord says, He has clothed you with joy. தேவன் சொல்லுகிறார், உன்னை மகிழ்ச்சி என்னும் When கட்டினாலே joy has கட்டினீர். entered, மகிழ்ச்சி நுழைந்த போது peace has come inside your house. சமாதானம் உங்க வீட்டுக்குள்ளே வந்தது. So when peace has come entered your inside your house, all fights are gone. சமாதானம் உங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது எல்லா விதமான சண்டைகளும் வெளியே வந்தது. And sickness has entered, it is gone away from your body. உங்க சரீரத்துல இருந்த வியாதி வெளியே போனது. Because joy has entered your house. இது எல்லாமே மகிழ்ச்சி உங்க வீட்டுக்குள்ள And நுழைந்ததுனால. the third thing is, joy has entered your house, joy and gladness. மூன்றாவது காரியம் மகிழ்ச்சியும் You சந்தோஷமும் know உங்க what வீட்டுக்குள்ள joy did? நுழைந்தது. மகிழ்ச்சி என்ன பண்ணது? It called gladness. அது சந்தோஷத்தை கூப்பிட்டது. Gladness, come, let us go inside His house. சந்தோஷம், வா நம்ம இந்த வீட்டுக்குள்ள போலாம். Because the Lord has kept peace and healing inside His house. ஏனென்றால் தேவன் இந்த வீட்டுக்குள்ளே சமாதானத்தையும் சுகத்தையும் வைத்திருக்கிறார். So the joy has called gladness, and gladness has started holding the hand of joy and entering inside a house. அதனால் சந்தோஷம் மகிழ்ச்சியை கூப்பிட்டு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கை கோர்த்து உங்க வீட்டுக்குள்ளே நுழைந்தது. Enter inside a house. உங்க வீட்டுக்குள்ளே நுழைந்தது. And when joy and gladness has entered your house, மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்க already வீட்டுக்குள்ளே have நுழையும் peace போது and healing. ஏற்கனவே சமாதானமும் சுகமும் இருக்கிறது. And joy and gladness started calling. இப்பொழுது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கூப்பிடுகிறது. You know what did it call? யார கூப்பிடுது? Prosperity. செழிப்பு. Jehovah Jireh. யெகோவா ஈரே. It started speaking. Joy started speaking. Gladness started speaking. Joy is saying, "Oh, Jehovah Jireh." சந்தோஷம் பேச ஆரம்பிக்குது, மகிழ்ச்சியும் பேச And gladness ஆரம்பிக்குது. saying, "Jehovah Jireh." இப்போ சந்தோஷம் சொல்லுகிறது யெகோவா ஈரே என்று. Again, joy is telling, "Jehovah அப்போ Jireh." மகிழ்ச்சி சொல்லுகிறது யெகோவா ஈரே. God, மறுபடியும் சந்தோஷம் சொல்லுகிறது our யெகோவா. provider. தேவன் நம்மளுடைய தேவைகளை So, சந்திப்பார். gladness and joy starts calling Jehovah Jireh. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் யெகோவா ஈரே என்று கூப்பிட So ஆரம்பிக்கும். they come inside your house. அவர்கள் உங்க வீட்டுக்குள்ளே And வருவார்கள். prosperity is entered inside your house. All அப்பொழுது your செழிப்பு உங்க needs, வீட்டுக்குள்ளே நுழையும். all your needs have come inside you. உங்க தேவைகள், உங்களுடைய தேவைகள், எல்லா தேவைகளும் And சந்திக்கப்படும். now again the joy and gladness again speaking out. இப்பொழுது மறுபடியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பேச Jehovah ஆரம்பிக்கிறது. Jireh has come inside. யெகோவா ஈரே உள்ள வந்துட்டாரு. Jehovah Jireh has come inside. யெகோவா ஈரே உள்ள வந்துட்டாரு. El Shaddai, எல் ஷடாய், El Shaddai, எல் ஷடாய், El Shaddai. எல் ஷடாய். You come inside. உள்ள வாங்க. You come inside and be here. இங்க வந்து எங்க கூட தங்குங்க.
come inside and be here. இங்க வந்து உள்ள வாங்க, Come inside this house இந்த வீட்டுக்குள்ள வாங்க, and say, let them enjoy the prosperity with long life. உள்ள வந்து என்ன சொல்லணும்னா ஆண்டவர் கொடுத்த இந்த செழிப்பையும் நீடித்த நாட்களையும் What's the அவர்கள் meaning of El Shaddai? அனுபவிக்கும்படிக்கு. Sarva Vallabha, Almighty God. El Shaddai, Almighty God. எல் ஷடாய் சர்வ வல்லவர். Hallelujah. So, you know what he's saying? அவர் என்ன சொல்லுகிறார்? Give long life so that they can enjoy this happiness, peace, healing, joy, gladness, prosperity, and long life. எல் ஷடாய் உள்ள வந்து என்ன சொல்லுவாருன்னா, ஆண்டவர் இவர்களுக்கு கொடுத்த சமாதானம், ஆண்டவர் இவர்களுக்கு கொடுத்த சுகம், ஆண்டவர் இவர்களுக்கு கொடுத்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும், ஆண்டவர் இவர்களுக்கு கொடுத்த செழிப்பையும் அனுபவிக்கும்படி நீடித்த நாட்களை இவர்களுக்கு கொடுக்கணும். Hallelujah. ஹல்லேலூயா. I'm not preparing anything. நான் எல்லாம் இதெல்லாம் ஏற்கனவே ப்ரிப்பேர் I'm not பண்ணிட்டு been சொல்லல. prepared. நான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசல. The Spirit of the living God speaking to me and speaking to you. இது ஜீவனுள்ள தேவனுடைய ஆண்டவருடைய வார்த்தைகள். அவர் என்கிட்ட சொல்லுகிறதை நான் உங்களுக்கு ஜீவனுள்ள சொல்லுகிறேன். தேவனே வாரும், ஆவிக்குரிய காரியங்களை சொல்லும். நீங்க சொல்லுகின்ற வார்த்தைகளை இவர்களுக்கு நான் சொல்கின்றேனே. நீங்க சொல்கின்ற வார்த்தைகளை இவர்களுக்கு நான் சொல்கின்றேனே. கர்த்தாவே, நீங்க பெரியவர், பெரிய காரியம் கர்த்தாவே. ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே. ஐந்து கண்ட மக்களுக்காக இங்கு நொந்துருகி வந்த மக்கள் நேச ஆவி வீச செய்யுமே. இங்கு நொந்துருகி வந்த மக்கள் மேல் பெரியவர் எந்த தேவனே எனக்கு பெரிய காரியம் செய்து முடிப்பாரே. பெரியவர் எந்த தேவனே பெரிய காரியம் எனக்கு செய்வாரே. டிசம்பர் 1ஆம் தேதி அற்புதங்களை காணுவே. டிசம்பர் 1ஆம் தேதி அற்புதங்களை பெற்றுக் கொள்வேன். ஜீசஸ், நீங்க நல்லவர். ஜீசஸ், ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே நீங்க சொன்னதை நாங்க செய்வோம். நீங்க தானே எந்த ஆண்டவர். நீங்க சொன்னதை நாங்க செய்வோம். நீங்க தானே என் ஆண்டவர். எனக்கு நன்மைகளை ஏராளமாய் செய்து முடிக்கும் கர்த்தர் நீரல்லோ. என் நன்மைகளை ஏராளமாய். Hallelujah, praise the Lord. Amen. Now where are we? இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? We have come to Beraka. பெராக்காக்கு வந்திருக்கிறோம். You know what did the priest say?
அந்த ஆசாரியர் என்ன சொன்னார்? God is good and his mercies endureth forever. தேவன் நல்லவர், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. God is good and his தேவன் mercies நல்லவர், endureth forever. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. There they won the battle. அங்கே அவர்கள் அந்த யுத்தத்தை வென்றார்கள். The valley of Beraka. அந்த பெராக்கா நதியில. And it was called the valley of blessings. அது ஆசீர்வாதத்தின் நதி என்று அழைக்கப்பட்டது. Can you bring the banner Beraka blessings? Open it up. If the Lord says something, we have to do it. ஆண்டவர் நமக்கு ஏதாச்சும் ஒரு வார்த்தையை கொடுப்பாருன்னா அதை நம்ம உடனடியா கேட்டு நம்ம செய்யணும். That is the trust. Amen. So, if we trust the Lord, நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினால், then it happens according to the trust. அப்பொழுது அந்த நம்பிக்கைக்கு ஏற்றபடி அது நிறைவேறும். So Lord says his word, தேவன் அவருடைய வார்த்தையை சொல்லுகிறார், and it comes true in our life. நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். So let us have a blind faith. அதனால் ஒரு குருட்டு விசுவாசத்துடன், Let us have the blind faith. குருட்டு விசுவாசத்துடன் Let us hear the word of God and walk accordingly. அவருடைய வார்த்தையை நம்ம கேட்டு அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவிக்கணும். So here comes, நல்லா டைட்டா பிடிக்கணும். Hold this side, come டைட்டா பிடிக்கணும். Tighter. And நல்லா டைட்டா. Come on. நல்லா height. See, there comes Beraka. I started my ministry, speak in Tamil. I started my ministry in Beraka. என் ஊழியத்தை நான் பெராக்கால தொடங்கினேன். You might not know, but I started in Beraka. உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா நான் பெராக்கால ஆரம்பிச்சேன். The Lord appointed me from Beraka. தேவன் என்னை பெராக்காவில இருந்து தான் அபிஷேகம் And he பண்ணினார். said, from Beraka you are an apostle of Jesus Christ. அந்த பெராக்காவில இருந்து தான் ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணி தேவனுடைய அப்போஸ்தலர் என்று அழைத்தார். Went inside the dictionary to find out what's the meaning of an apostle. நான் டிக்ஷனரியில போய் பார்த்தேன் அப்போஸ்தலர் என்றால் என்ன அர்த்தம் என்று. What's the meaning of an apostle? அப்போஸ்தலர் என்றால் என்ன அர்த்தம்? Men divinely representing Christ. கிறிஸ்து இயேசுவை I think you have to be careful. You should not sit. Men divinely representing Christ. கிறிஸ்து இயேசுவை சான்றாக மாதிரியாக இருப்பவர்கள். They are representing Christ. A role model according to Jesus Christ they will be. கிறிஸ்து இயேசுவுக்கு ஏற்றபடி கிறிஸ்து இயேசுக்கு மாதிரியாக இருப்பார்கள். So they are from Beraka. I got the name and I got the anointing, and the Lord said, you are appointed as an apostle of Jesus Christ. That is in Beraka. பெராக்கால தான் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்து என்னை அபிஷேகம் From பண்ணினார். Beraka I came to Bethel. பெராக்காவில இருந்து பெத்தேலுக்கு வந்தேன். From Bethel, there the Lord said, you are getting a new name called Jehovah Jireh. பெத்தேல்ல இருந்து ஆண்டவர் உனக்கு ஒரு புது பெயரை கொடுக்கிறார், யெகோவா ஈரே என்று This சொன்னார். Jehovah Jireh was seen in my mind nearly in 1993. இந்த யெகோவா ஈரேவை நான் 93ஆம் ஆண்டிலேயே நான் பார்த்திருக்கிறேன் There is a தரிசனமாக. place in near that place where there will be always sounds of joy and the angels will be singing. தேவ தூதர்கள் பாடிக்கொண்டிருப்பார்கள் அந்த இடத்துல எப்பொழுதுமே. So we have preserved that place and it is still preserved, Jehovah Jireh. அந்த இடத்தை நம்ம அப்படியே வைத்திருக்கிறோம் யெகோவா ஈரே Unnecessary, என்று. I also don't go there. அவசியம் இல்லாம நான்லாம் I அங்க சும்மா don't போக allow மாட்டேன். anyone. யாரையும் அனுமதிக்கவும் That is மாட்டேன். Jehovah Jireh. அதுதான் யெகோவா ஈரே. And after that Lord revealed, after Jehovah Jireh, அதற்கு பிறகு தேவன் வெளிப்படுத்தினார் யெகோவா oh ஈரேக்கு son, பிறகு, oh son, you know where are you? என் மகனே நீ இப்போ எங்க இருக்கிற என்று தெரியும். You are in Moriah. நீ மொரேயாவில இருக்கிற. Because Jehovah Jireh is in Moriah. ஏன்னா யெகோவா ஈரே மொரேயாவில தான் இருக்கிறது. And now this 2024 December 1st, the Lord is saying again, the Beraka has come upon you.
இப்பொழுது மறுபடியும் ஆண்டவர் இந்த டிசம்பர் மாதம் 2024 ஆண்டிலே சொல்லுகிறார், மறுபடியும் பெராக்கா வந்திருக்கிறது உங்க மேல. Now you are in Baraka. இப்பொழுது நீங்க பெராக்கால It's இருக்கிறீங்க. in the valley of blessing. ஆசீர்வாதத்தின் நதி. Aashirvadathin Nadi. If you are not going to be blessed in this valley of blessing, you will not be blessed anywhere in the world. இந்த நதியிலே நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், உலகத்துல வேற எங்கேயுமே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. Amen. Hallelujah. இது அழகா சுருட்டணும், மடிக்கூடாது தனியா. Hallelujah. Praise the Lord. ஹல்லேலூயா. Do you understand? உங்களுக்கு புரிகிறதா? The Lord spoke 2 weeks back தேவன் 2 வாரத்துக்கு முன்பதாக பேசினார். and we started walking and doing accordingly what the Lord has said to us. ஆண்டவர் நமக்கு சொன்னபடி எல்லாம் நம்மளும் பண்ணோம். See, that's a faith, that's a blind faith what we have in Christ. அதுதான் கிறிஸ்து இயேசுவின் மேல And நம்ம his வைத்திருக்கிற word. விசுவாசம், அவருடைய வார்த்தையின் மேல And I வைத்திருக்கிற thank Brother நம்பிக்கை. David for doing all this. நான் டேவிட் பிரதருக்கு தேங்க்ஸ் Wonder, சொல்றேன். wonderful clap for David brother. நல்லா அவருக்கு கிளாப் பண்ணுங்க, ஏன்னா உடனே அவர் இதை செஞ்சு கொடுத்தாரு இவ்வளவு அழகா. He made it in progress. அவ்வளவு அதை செய்முறையில அவர் பண்ணி கொண்டு வந்தாரு. கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர் சொன்னாரு, நான் சொன்னேன், நானும் சொன்னேன், அதை செய்யலான்னு சொன்னாரு. அத நீயே சொல்லு. அதை செய்யலான்னு சொன்னாரு. அத செய்யும்படி அவரிடத்துல நான் சொன்னேன். அதை செய்யும்படி நான் அவரிடத்துல அவர் சொன்னேன். அதை செய்து முடித்தாரு. அவர் உடனே அதை செய்து முடித்தார். Amen. ஆமென். So Lord, that the Lord shall bless it. ஆண்டவர் அவரை ஆசீர்வதிப்பார். This is from my heart. இது என் இதயத்துல இருந்து சொல்லுகிறேன். You cannot pluck it. அதை யாரும் தடை செய்ய முடியாது. You cannot pluck it. அதை யாரும் புடுங்க முடியாது. Blessed be you and whatever you wish be fulfilled. நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், உன்னுடைய விருப்பங்களும் வாஞ்சைகளும் நிறைவேற்றப்படும். So this particular December, இந்த டிசம்பர் மாதம் குறிப்பாக we are going to give what we can give, not to the ministers of God, but to the poor and to the needs of the people who are really wanting, who have great needs. இந்த டிசம்பர் மாதத்திலே குறிப்பாக நம்ம கொடுக்க போறோம், நம்ம கிட்ட இருக்கிறத ஊழியக்காரர்களுக்கு கொடுக்க போறது இல்ல, இல்லாதவர்களுக்கு, தரித்திரர்களுக்கு, ஏழைகளுக்கு நம்ம கொடுக்க போறோம். So many of you are going to give. Some of them have started giving for sarees. You can give and we'll buy all together in a wholesale shop and then we'll give. நம்ம ஒரு ஹோல்சேல் கடையில வாங்கி எல்லாரும் ஒண்ணா கொடுக்கலாம். And some people had given me some money, and that money this week I gave 1,000 rupees to a man who had been coming to Bethel for food, but he expired this week, so I gave to his wife. என்கிட்ட சில பேர் மற்றவங்களுக்கு கொடுக்கும்படி காசு கொடுத்தீங்க. அதுல 1000 ரூபாய் வந்துட்டு நம்ம பெத்தேலுக்கு சாப்பிட வருவாங்க, அந்த சாப்பிட வந்தவர் வந்து மரிச்சு போயிட்டாரு. அவருடைய மனைவிக்கு sudden means திடீர் மரணம். He fell down and so old and he died, and his wife, so I felt pity and gave 1,000 rupees for her. அவர் வயசாகி கீழே விழுந்து மரிச்சிட்டாரு, அதனால அவங்க மனைவிக்கு நான் கொடுத்தேன். So I think it's a correct cause. இது ஒரு சரியான This is what தேவை. we have to do. இப்படியாக தான் நாம் செய்ய வேண்டும். Let us not fast and pray. அதனால உபவாசம் இருந்து ஜெபிக்காமல் Let us give and pray. கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். Then the Lord shall open the gates of the heaven. அப்பொழுது பரலோகத்தின் வாசல்களை, கதவுகளை அவர் திறப்பார். And I did not ask whether can I give, but I gave because I wanted to give. நான் உங்ககிட்ட கேக்கல கொடுக்கட்டுமா என்று, ஆனா நான் கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால கொடுத்தேன். Because it's of a good cause. ஏன்னா அது ஒரு நல்ல தேவையாக இருந்தது. சரியான நேரத்துல அவங்களுக்கு சரியான ஒரு உதவி. அப்படிதான் கொடுக்கணும். நிறைய பேருக்கு இருக்கிறவங்களுக்கே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா என்னங்க அப்புறம். நானும் கொடுத்தேன். அங்க எங்க அண்ணா ஹாஸ்பிட்டல் கிட்ட உட்கார்ந்துருந்தாங்க. அண்ணா ஹாஸ்பிட்டல் உட்கார்ந்துருக்கவங்க கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர். There are many people who don't have anything. ஆனா நிறைய பேர் ஒண்ணுமே இல்லாம இருக்காங்க. But if we give a saree, they'll be so happy. அவங்களுக்கு ஒரு saree கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. We have also planned to also give some food in these Christmas days. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில சாப்பிடுறதுக்கு உணவு கொடுக்கிறதுக்கு நாங்க விருப்பப்படுறோம். We have planned where we can. எங்க முடியுதோ. So you cannot say come here and give, come there and give. Where we can.
இங்க வந்து கொடுங்க அங்க வந்து கொடுங்கன்னு சொல்லாதீங்க. எங்களுக்கு எங்க முடியுதோ and where it is necessary. எங்க உண்மையா தேவை இருக்கிறது. Because in Chennai you have Amma Unavagam. ஏன்னா சென்னையில அம்மா உணவகம் 5 rupees 10 rupees also you can eat. But in Ermattipalayam there is no Amma Unavagam. நீ கிண்டல் பண்றியா? சரி, அம்மா உணவகம் இல்ல எரமட்டிப்பாளையம். உணவகம் தானே? ஓகே, பிரைஸ் தி லார்ட். பயமா இருக்கு ஏதோ சொல்றது. சோ எரமட்டிப்பாளையத்துல அம்மா உணவகம் இல்ல, எங்க உணவகம் தான் இருக்கு. ஆமென். சோ ஆமென். Hallelujah. Praise the Lord. So let us this year celebrate Christmas not by wearing new clothes but giving to others. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையில நம்ம புது ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம செலிப்ரேட் பண்றது இல்லாம மற்றவங்களுக்கு கொடுத்து நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். Don't think when you wear new dress, oh you're so happy. நீங்க நினைக்காதீங்க நம்ம புது ட்ரெஸ் போட்டாதான் நம்ம நல்லா சந்தோஷமா கொண்டாட முடியும் என்று. Giving is happiness. குடுக்கிறதுலே சந்தோஷம் அதிகம். Giving is happiness. குடுக்கிறதுலே நம்ம பெற்றுக்கொள்கிற So சந்தோஷம் I'm not அதிகமாக saying இருக்கிறது. don't wear new dress. You have lots of money, you wear. புது ட்ரெஸ் போடாதீங்கன்னு Up to you. சொல்லல. But the money what you want to spend for the new dress, try to give it out. நீங்க புது ட்ரெஸ் போடாதீங்கன்னு நான் சொல்லல. நீங்க நிறைய பணம் வச்சிருக்கீங்க, தாராளமா போடுங்க. ஆனா நீங்க வாங்கணும், புது ட்ரெஸ் வாங்கணும்னு வைத்திருக்கிற பணத்திலே மற்றவர்களுக்கு உதவி There might செய்யுங்க. be so many people near your house உங்க வீட்டு without பக்கத்துல நிறைய பேர் இருப்பாங்க ட்ரெஸ் ஒழுங்கா and இல்லாம. no one would have given them anything. அவங்களுக்கு யாருமே கொடுத்திருக்கவும் மாட்டாங்க, உதவி இருக்கவும் மாட்டாங்க. Why not let them have a surprise? அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா போய் உதவி செய்யுங்க. So if you surprise others, the Lord shall surprise you. நீங்க மற்றவங்களுக்கு அப்படி சர்ப்ரைஸா போய் உதவி செய்தீங்கன்னா தேவன் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா ஆசீர்வாதங்களை கொடுப்பார். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. So you have to understand the power of giving. கொடுக்கிறதுல இருக்கிற வல்லமையை நீங்க புரிந்து கொள்ள The வேண்டும். power of giving to the ones who need. தேவை இருக்கிறவர்களுக்கு கொடுக்கிறதுல இருக்கிற வல்லமை. You should know the power of giving to the people who are in real need. உண்மையான தேவையில இருக்கிற ஜனங்களுக்கு I know கொடுக்கிற so இருக்கிற many வல்லமை. people who are really in very great need. எனக்கு தெரியும் நிறைய பேர் உண்மையா ரொம்ப தேவையோட இருக்கிறவங்க. It's not necessary for us to go to an orphanage and give. ஒரு ஆர்ஃபனேஜ்க்கு போய் கொடுக்கணும் என்பது There அவசியம் are இல்ல. so many people who are supporting orphanages. ஏன்னா நிறைய பேர் அப்படி உதவி செய்றவங்க இருக்காங்க ஆர்ஃபனேஜ்க்குலாம். Orphanages, they get good money from various companies and other places. அவங்க நிறைய பணம் பெற்றுக்கொள்கிறார்கள் நிறைய பேர்கிட்ட இருந்து. See, because even if I had registered, see, I have a trust, but I have not registered to, like an orphanage or anything. நானும் ஒரு ட்ரஸ்ட் மாதிரி வெச்சிருக்கேன், ஆனா அதை நான் ரெஜிஸ்டர் பண்ணல ஆர்ஃபனேஜ் And I don't collect any money. அதுல நான் எந்த பணத்தையும் நான் பெற்றுக்கொள்ளவும் இல்ல. I didn't even get a certificate so that I can get money. நான் ஒரு சர்டிபிகேட் கூட வாங்கல. சர்டிபிகேட் வாங்குனா பணம் And எல்லாம் many வாங்கலாம். auditors said to me, known auditors, my brothers auditors, they said, why don't you take that certificate? Because companies will start supporting you, actors will start supporting you. நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்ச ஆடிட்டர்ஸ் கூட சொன்னாங்க, நீங்க இந்த ட்ரஸ்ட் மாதிரி வச்சு சர்டிஃபை பண்ணி ட்ரஸ்ட் வச்சிருக்கீங்க, ட்ரஸ்ட் வந்து ஒரு சர்டிபிகேட் வாங்கணும். ட்ரஸ்ட் வச்சிட்டு சர்டிபிகேட் ட்ரஸ்ட் வாங்கலாம். இருக்குமா? ட்ரஸ்ட்க்கு ஒரு சர்டிபிகேட் வாங்கணும். ட்ரஸ்ட்க்கு ஒரு சர்டிபிகேட் வாங்கலாம். அந்த சர்டிபிகேட் வாங்குனா நிறைய காசு நிறைய பேர் கம்பெனிஸ் எல்லாம் கொடுப்பாங்க. So why didn't you get it like that? ஏன் நீங்க அப்படி செய்ய கூடாது? ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்லை. So we can give what we can. உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை கொடுங்க. What you have, you give. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொடுங்க. Don't give what you don't have. உங்ககிட்ட இல்லாம இருக்கிறத கொடுக்காதீங்க. Don't give what you don't have. இல்லாததை கொடுக்காதீங்க. And if you say that you want to give, அது இது பெருமா. If you say, if you tell a word that you will give without having, then you have to give. Say. நீங்க உங்ககிட்ட இல்லாம நான் கொடுத்துறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா கொடுக்கணும்ன்ற ஒரு இதுல வந்துரும் கட்டாயத்துல. So you have to go to others and ask for money. அதனால கொடுக்கறேன்ற வார்த்தை கொடுத்தனால மற்றவங்க கிட்ட எல்லாம் போய் கேட்டு மற்றவங்களுக்கு போய் And you have to beg to give others. மற்றவங்களுக்கு கொடுப்பதற்கு நீங்க போய் பிச்சை எடுத்து The கொடுக்க Lord did வேண்டியதா not tell இருக்கும். like that. ஆனா ஆண்டவர் அப்படியாக சொல்லல. The Lord did not tell like that. தேவன் அப்படியாக சொல்லவில்லை. He did not tell you like that. அவர் இப்படியாக கொடுங்க Don't என்று commit சொல்லல. something
Don't commit something what you are not able to do. உங்க தேவைக்கு உங்களால முடிந்ததுக்கு அதிகமாக But யார்கிட்டயோ in நான் வாக்கு Bible, செய்வேன் என்று வாக்கு கொடுக்காதீங்க. in Bible, வேதத்துல இருக்கிறது. Paul asked. பவுல் அப்போஸ்தலர் கேட்டார். He asked the congregation. கூட்டத்தில இடத்துல அவர் கூடி இருக்கிற ஜனங்கள் இடத்துல கேட்டார். Congregation, the church. இந்த சபை கூடுதல் இடத்துல அவர் கேட்டார். Give for the poor. ஏழைகளுக்கு கொடுங்க என்று. You give and we'll give for the poor in another place. நீங்க இங்க சபையில கொடுங்க, இன்னொரு இடத்துல இருக்கிற ஏழைகளுக்கு நாங்க கொடுப்போம். Paul asked. பவுல் அப்போஸ்தலர் கேட்டார். Go to the Bible, Google and search it will come. பைபிள்ல போய் தேடி பாருங்க, அது கண்டிப்பா And he says, God bless you because the things what he gave were being given to the poor people. நீங்க கொடுத்தது ஏழைகளுக்கு கொடுக்கப்பட்டது, அதனால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். So let us this year, this particular year, let us focus on giving. அதனால் இந்த ஆண்டிலே குறிப்பாக கொடுப்பதிலே நாம் முக்கியத்துவம் So கொடுப்போம். when we give, joy enters your house. நீங்க கொடுக்க சந்தோஷம் உங்க வீட்டுக்குள்ளே The வரும். joy will hold gladness and enter your house. சந்தோஷம் மகிழ்ச்சியும் பிடித்துக்கொண்டு உங்க வீட்டுக்குள்ளே It will வரும். enter your house. உங்க வீட்டுக்குள்ளே நுழையும். When joy and gladness enter your house, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்க வீட்டுக்குள்ளே நுழையும் போது what's inside your house? உங்க வீட்டுக்குள்ள என்ன இருக்கிறது? Peace and healing. சமாதானமும் சுகமும். And joy and gladness will start shouting and calling two people. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இரண்டு பேரை கூப்பிடுவாங்க. Prosperity செழிப்பு and long life. நீடித்த நாட்கள். Prosperity செழிப்பும் and long life நீடித்த for நாட்களும் you and your family. உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும். And at last, you have to ask the Lord, கடைசியா நீங்க ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டும். let me also be in the eternal life. நானும் நித்திய ஜீவன்ல இருக்க Let வேண்டும். me be there in the eternal life. நித்திய ஜீவன்ல நானும் இருக்கணும். Let me be there in the eternal life. நித்திய ஜீவன்ல நானும் Lord, இருக்கணும். help me, Lord. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. Please sound us. Lord, help me, Lord. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. Lord, help me, Lord. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. Let me be there in the eternal life. நித்திய ஜீவன்ல நானும் இருக்க வேண்டும். Let me hold tight to your word. உங்க வார்த்தையை நான் இறுக்கமா பற்றிக்கொள்ள Let me வேண்டும். this year do something good for the poor people. இந்த ஆண்டிலே குறிப்பாக ஏழை ஜனங்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும். See, our savings are not going to heal us. நம்ம சேர்த்து வைத்திருக்கிற சொத்து சுகம் நமக்கு சுகத்தை கொடுக்க போறதில்ல. Our savings cannot give peace in our family. நீங்க சேர்த்து வைத்திருக்கிறது உங்க குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. It cannot bring peace and joy and gladness. அது உங்களுக்கு சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்க முடியாது. It cannot give long life. The money cannot give long life. நீங்க சேர்த்து வைத்திருக்கிறது உங்களுக்கு நீடித்த நாட்களை கொடுக்க முடியாது. And even the chief minister who expired recently, that is 2015 or something like that, no one knew how she died. 2015 ஆண்டிலே அந்த சிஎம் மரிச்சு போனாங்கல, அவங்க எப்படி மரிச்சாங்கன்னு கூட யாருக்குமே தெரியாது. She had everything. She had money, she had wealth, she had people, she had everything, but no one knows how she died. அவங்க கிட்ட பேர் இருந்தது, புகழ் இருந்தது, சொத்து இருந்தது, எல்லாமே இருந்துச்சு. ஆனா அவங்க எப்படி மரிச்சாங்க She did கூட not have யாருக்கும் happiness. ஆனா சந்தோஷம் இல்லை. She did not have peace. அவங்களுக்கு சமாதானம் இல்லை. She did not have joy and gladness. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இல்லை. She did not have long life. நீடித்த நாட்கள் இல்லை. I do not know about the eternal life. நித்திய ஜீவனை பற்றி எனக்கு தெரியாது. I do not know about that. அத பத்தி எனக்கு தெரியாது. But hell is real. ஆனா நரகம் உண்மை. Hell is real. நரகம் உண்மை. 24 hours you'll be tormented in the hell. 24 மணி நேரம் தொடர்ந்து அதிலே உங்களுக்கு கஷ்டம். எரிகிற அக்கினி. In the burning fire. அந்த எரிகிற அக்கினியில உங்களை Are போடுவாங்க. you going to be, what are you going to do? நீங்க என்ன பண்ண போறீங்க? Now is the time for you to do good things. What you can do. உங்களால இப்பொழுதே முடியும் போது நீங்க செய்ய வேண்டிய நன்மைகளை செய்ய வேண்டும். You come to the valley of blessing. ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆசீர்வாதத்தின் நதிக்கு நேராக. Are you able to hear? பின்னால இருக்கவங்களுக்கு கேக்குதா? நல்லா கேக்குதா? See, we have come to the valley of blessing. ஆசீர்வாதத்தின் நதிக்கு நேராக நாம் So வந்திருக்கிறோம். we have come near the valley of blessing, not near. We have come to the valley of blessing. ஆசீர்வாதத்தின் நதிக்குள்ள வந்திருக்கிறோம். So let us enter inside by thanksgiving. அதனால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துதலோடு நம்ம உள்ள நுழைய வேண்டும். It's the day of thanksgiving. நன்றி செலுத்துதலின் நாள். I think when is the day of thanksgiving? Oh, my dear people. அன்பான தேவனுடைய Only பிள்ளைகளே, last week the day of thanksgiving. போன வாரம் தான் அது முடிந்தது, அந்த நன்றி So செலுத்துதல். thanksgiving. நன்றி செலுத்துதலின் நாள். So before that thanksgiving day itself the Lord spoke. அந்த நன்றி செலுத்துதலின் நாளுக்கு முன்பதாகவே ஆண்டவர் நம்ம கிட்ட பேசினார். The Lord is good and his mercy endures forever. தேவன் நல்லவர், அவருடைய கிருபைகள் என்றென்றைக்கும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Amen. 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 You can
infinite salvation there. Hallelujah. So God bless you.